இன்னைக்கு சிறுதானிய தோசைக்கும் அதுக்கப்புறமா இட்லிக்கும் ஊற வச்சிருந்தேன். இந்த இட்லிக்கு அரைக்கிற வேலை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வேலைங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறதுனால அடிக்கடி இதை அரைக்கவே மாட்டேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கட்டின புருஷன் சரியா அமைஞ்சா கைலாய மலையே தொட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்தெல்லாம் சொல்லவே வேணாம், வித்தியாசமான பழமொழிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஆண் நல்ல புருஷனா அமைஞ்சானா இந்த உலகத்தில் பெண்களால் சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. சப்போர்ட் ஒரு ஆணால் கிடைச்சதுன்னா இந்த உலகமே சாதிச்சதுக்கு சமம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ ஒரு ஆண், அந்த அளவுக்கு ஒரு பெண் இந்த உலகத்தில் எல்லாமே சாதிச்சதுக்கு சமம். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்கள் ஒரு 10% இருப்பாங்க தான் நான் சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல. காசு பணம் நகை நட்டு இது மட்டுமே ஒரு ஆண் வாங்கி கொடுத்தா அந்த பெண்ணுடைய சந்தோஷம் எல்லாமே நிறைவடைஞ்சிடும் மட்டும் நினைக்காதீங்க. அவங்களுடைய ஆசைகளை கேளுங்க. அவங்களுடைய அத்தியாவசியம் என்னங்கிறத கேட்டு நிறைவேற்றுறது ஒரு ஆணுடைய கையில் இருக்குது.